இப்போ சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் வந்து கொளுத்தி எடுக்குதா, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் கொஞ்சம் செஞ்சு வச்சலான்னு சொல்லிட்டு வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்தோடனே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சிடறாங்க. ஜெய்குட்டி அப்பையிலேருந்து எடுத்து வச்சிருவான். குட்டிமா இப்போ கொஞ்ச நாளாக அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாச்சு. இல்லைங்க, குழந்தைங்களா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் 1, 2 சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா பெருசானதுக்கப்புறம் அந்த பழக்கம்லாம் வராது. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு எந்த வேலையுமே நீ செய்யறதில்ல, பிடிக்கிறதில்ல அப்படின்னு நாம பிள்ளைங்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த பழக்க வழக்கத்தை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி கொடுத்துடணும் இல்லையா? ரொம்பவே போராடி கஷ்டப்பட்டு 1 கிலோ சின்ன வெங்காயமும் கையிலேயே உரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிக்கிறத விடவே அந்த குப்பையை கூட்டி அள்ளுறதுக்கு ரொம்ப போராடுற மாதிரி ஆயிடுச்சு. காத்து எதிர்காத்து அடிக்கிறதுனால அந்த குப்பையை வெளிக்கூட்டி தள்ளவே முடியலங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குப்பையெல்லாம் ஒரு வழியா கூட்டி முடிச்சாச்சு. திடீர்னு என்னோட பெரிய மாமா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாரா குழந்தைங்கள பார்க்கறதுக்கு. வரும்போது தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கட் பண்ணி அப்படியே ஆளு கொஞ்சமாக இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த வெயில நம்மளால தாங்க முடியல. இதுக்கு மேலே வர வெயில் எப்படி தாங்க போகிறோமோ தெரியல. தர்பூசணி பழம் எங்கே பார்த்தாலும் இப்போலாம் சாப்பிடணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயில் காலத்தில் தான் அதை பார்த்தா நமக்கு சாப்பிடணும்னு தோணும். நைட்டு போல் வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கைவசம் இன்னொரு பொடி வச்சுருந்தேன். அதுதான் அந்த சாதத்தில் போட்டு கலர்றதுக்காக இந்த கீரை பொடி செஞ்சிருந்தால அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை சுட்டு பார்க்கலான்னு எனக்கும் தோணுச்சு. அதே போல் ஒரு சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தோசை சுட்டு அதுக்கு மேலே அந்த பொடியை தூவிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு. நீங்கள் சொல்லி தான் நான் செஞ்சேன் நீங்கள் நினைச்சாலும் சரி, இல்லை என்னுடைய ஆசைக்காக தான் நான் செஞ்சேன் நீங்கள் நினைச்சாலும் சரி. ஆனால் எப்படியோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. அது கூட வந்து தூக்கலாக கொஞ்சம் நெய்யை போட்டு கார சட்னியோட சாப்பிட்டாச்சு.